எப்போதாவது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பை, அழைப்பை உதாசீனப்படுத்தி இருக்கிறோமா? கடவுள் எப்போதாவது நம்மை தேவைப்படுவோருக்கு அனுப்புகிற பொழுது மன அமைதி தர, உடன் இருப்பை தர, ஆறுதலை தர, அன்பை தர, மன்னிப்பை தர முயற்சி செய்திருக்கிறோமா? இதெல்லாம் கடவுள் பணி. முதல் வாசகத்திலே கூட புனித பவுல் ரோமியருக்கு எழுதுகிற பொழுது ஒவ்வொருவரும் எப்படி கடவுள் பிள்ளையாக இருந்து பிறருக்கு பணியாற்ற முடியும் என்பது தெளிவாக்குகிறார். மீண்டும் ஒரு முறை அதை வாசித்து பார்த்துக்கொள்வோம். விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களெல்லாம் வெவ்வேறு காரணங்களை சொல்லி தட்டி கழிக்கிற பொழுது கடவுள் சாதாரணமானவர்களை, ஏழைகளை, ஒன்றுமில்லாதவர்களை அழைத்து விருந்து தருகிறார். அப்படி அவர்களை அழைப்பதற்கு கடவுள் நம்மையும் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். எனவே கடவுள் என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆழ்ந்து உணர்ந்து ஜெபித்து திருவருட்சாதன அருளை பெற்று பிறருக்கு கடவுளுடைய அருளை கொண்டு போய் சேர்ப்போம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.